என்ன வேலு ஏ தண்ணி ஜில்லுன்னு இருக்கே. சாரி கைஸ், அடிக்கிற வெயில்ல எங்களுக்கு வேற வழி தெரியல. டேய் என்னடா ஜில்லு தண்ணி சூடாவுது? சாரிப்பா, அடிக்கிற வெயில்ல எனக்கு வேற வழி தெரியல. மண்ணி சூச்சு. என்ன அது சூச்சுவா? போயிட்டாம்பா. வெயில் காலத்துல உடம்புல வாட்டர் லெவல் ஏத்த சாப்பிடுங்க வாட்டர் மெலன். வீட்ல இவ்ளோ வேலை இருக்கு, காலையில இந்த மனுஷன் ஆளை காணோமே. ஒருவேளை வெளில போயிட்டாரோ? இவ்வளவு நேரம் நான் வெளியே தானே விளையாட்டு இருந்தேன், அப்பாவே வரலையே. வெளியில போலியா? அப்போ ஒருவேளை மேல பாத்ரூம்ல இருக்காரோ? அம்மா நான் இப்பதான் குளிச்சிட்டு வரேன், அப்பா பெட்ரூம்லயும் இல்ல பாத்ரூம்லயும் இல்ல. வெளியிலயும் போல பாத்ரூம்லயும் இல்ல. காலையில இருந்து உங்க அப்பா எங்க தான் போனாரு? அம்மா ஐயோ என்ன 6 மணிக்கு அலாரம் அடிச்சதுல. ஐயோ அப்பா. யோ சூரியனே, உனக்கு என்னையா குறை வச்ச? பொங்கல் வச்சு உனக்கு தானே படைச்சேன். ஏன் விட்டமின் டி எல்லாம் கொடுப்பல்ல, இந்த மாசம் மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா உன்னையே சொல்லி தப்பு இல்ல. நைட்டு கரண்ட் கட் ஆனவனே கூடவே படுத்தாங்களே குடும்பம். 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து போயிட்டாங்களே, என்னைய மட்டும் கோத்து விட்டுட்டு. ஏய் கீழே வரேன், உங்களை நான் விட மாட்டேன். குளிர்ச்சி குளிர்ச்சி கூல் கூல். புரியலையா? இது கம்பங்கூழ், இது கேப்பங்கூழ். ரெண்டுத்தையும் குடிச்சிங்கன்னா உங்க உடம்பாவும் ஃபுல் கூல். அம்மா வலிக்குதுமா, குத்துதுமா. ஏய் என்னடா அங்க சத்தம்? டேய் என்ன கத்துற? வெளிய போய் விளையாடாத எத்தனை வாட்டி சொல்றேன். இரு, ஒண்ணும் இல்ல, சரியா போயிடும். ஒண்ணும் இல்ல. என்னாச்சு அம்மா? ஏம்மா முதுகுல ரவை கொட்டி வச்சிருக்கீங்க? இது வேர்க்குரு ஆழியா, பவுடர் போட்டா சரியாயிடும். சரி அம்மா பாத்ரூம்ல ஒரு பவுடர் இருக்கே, அது கொட்டினா சரியாயிடுமா? அது ப்ளீச்சிங் பவுடர் டி. போ மேல அப்பா வாங்கி வச்சிருக்க பிரிக்லி ஹீட் பவுடர் எடுத்துட்டு வா போ. ஓகேமா. கத்தாத அம்மா, இந்த பவுடர் தானம்மா? அதான் சீக்கிரம் வா. கொஞ்சம் தம்பிக்கு பவுடர் போட்டு விட்டுனே. அகில், அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு, அக்கா உனக்கு பவுடர் போட்டு விடுவா, சரியா? நான் தானே போடலாம். அக்காவா? ஓ நோ ஜெஸ்ட்ரே, அது என்னன்னு பாரு. ஏய் என்னடா இது? நீங்க பாத்தீங்களாமா ஆலியா அப்படி பாட்டி வச்சிருக்காட்டு? ஏ ஆலியா, தாக எடுத்ததனா குடிங்க தண்ணி, கிர்ருனாச்சுனா குடிங்க கிருணி. உலக அளவில் இந்த வருடம் வெப்ப அலை அதிகமாக இருக்கும். வெப்பம் அதிகமா இருக்குமா? ஆண்டவா, எல்லாரையும் நீ தான் காப்பாத்தணும். அப்பா என்னம்மா? ஏன்பா பால்கனில ஒரு பவுல்ல தண்ணி வச்சிருக்கீங்க? அது சம்மர் சீசன் இல்லையா, காக்கா குருவிக்கெல்லாம் யார் தண்ணி வைப்பா? நாம தானே வைக்கணும், அதான் வச்சிருக்கேன். அப்ப மனுஷங்களுக்கு? அது எங்கேயாவது தண்ணீர் பந்தல்ல பானையில தண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், குடிச்சிட்டு போறாங்க. அப்பா என்னடா எடுத்துக்கோங்க. மாங்காவா? அப்பா எனக்கும் பா. அப்பா சொல்ல கில எடுத்துட்டீங்களா? ஏன்டா? இதெல்லாம் எனக்கு. டேய் அதிகமா மாங்காய் சாப்பிடாத, அப்புறமா பின்விளைவுகள் பெருசா இருக்கும். பாத்துக்கலாம். தலைவன் பட்டாதான் திருந்துவான் போல இருக்கு. அக்கா வெயிலக்கா சாப்பிடுங்க வெள்ளரிக்கா. டேய் திருடா, மாட்டியா? டேய் உடைஞ்சு போன பழைய பக்கிட்டி, நசுங்கி போன சொம்பு, நாய் கடிச்ச 4 செருப்புன்னு எல்லாத்தையும் நீதான்டா திருடுன. டேய் பொம்பளை வாய்ஸ்ல பேசினா மட்டும் உன்னைய விட்டுருவானா? ஏய் என்னது இது? ஒரு ஹெல்ப்பா. ஹெல்ப்பா? என்ன? மாடியில துணி காயுது, கொஞ்சம் எடுத்து தரியா?
காலைல நீங்க பண்ணதுக்கே செம்ம கான்ல இருக்கேன். போயிடு. அழியா குடுமா, நான் உரிச்சு தரேன். இருங்க, இந்த வேலையை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை நான் பார்க்கணும் போல. என்ன வேலை? மாடிக்கு போய் கொஞ்சம் துணி எடுத்து தரியா? இதை நானே உரிச்சுக்கிறேன். அகில், மேல போய் கொஞ்சம் துணி எடுத்துட்டு வாடா. அம்மா இருக்கட்டும், என் வேலை தானே, நானே பாத்துக்கிறேன். நீ தான் எடுக்க மாட்டா, அவன் போக மாட்டா, அவன் போக மாட்டா, நான் தானடா போனோம். ஓ, அதுக்கு தான் இந்த கெட்டப்பா. வாய் திறந்திருந்தா நிறைய டாப் போடுற. கேப்ப போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கோ. ஏடா போடி. போடா. செம்ம வெயிலா சாரு, அடிக்க குடிங்க மோரு. அம்மா அம்மா, என் உண்டியல பாத்தீங்களாமா? உன் உண்டியல நீ தானே எப்பவுமே ஒளிச்சு வச்சுப்ப, இப்ப நான் என்கிட்ட வந்து கேக்குற. அம்மா ரெடியா? 2 minutes ஆழியா? அம்மா ரெடியா? அகில், ஒரே ஒரு நிமிஷம். சரிம்மா. பசங்களா வாங்க. ரெடி? 1 2 3. டன் டடாய். எப்படி, சூப்பரா? என்னாச்சு உங்களுக்கு? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரிட்ஜை கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன இருக்கு உள்ள? கப் ஐஸ், குச்சி ஐஸ், ஃபேமிலி பேக்கு, வாட்டர் மெலனு, குக்கும்பரு, கிர்னி பழம், மாங்காய், ஜூஸ், குளுக்கோஸ், மோர் போட தயிர். ஜெயஸ்ரீ, என்ன ஜெயஸ்ரீ இதெல்லாம்? சம்மருக்கு நம்ம ரெடி ஆவற மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜும் ரெடி ஆவேனமா? because fridge is our best friend during summer, you know. சம்மருக்கு செலவு பண்ண என் சம்பளம் தான் கிடைச்சதா? silly fellow. குச்சி ஐஸ் சாப்பிடுறியா man? குச்சி ஐஸா? குழந்தைங்க எல்லாருக்கும் கிளி பிடிக்கும், ஆனா ஐஸ்கிரீம் மட்டும் வேணாம், சளி பிடிக்கும். ஏய், ஏசி போடு, வேர்க்குது. போடுறேன். ஆமா, எல்லாரும் தூங்கிட்ட பிறகு ஏசி ஆஃப் பண்ணிட்டு தூங்கலான்னு பார்த்தா விடிஞ்சிரும் போலயே. கரண்ட் பில்லு எனக்கு சாக்கடிக்கிறது எனக்கு தானே தெரியும். சம்மர் ரொம்ப சூடா பாஸ், குடிங்க ஃப்ரெஷ் ஜூஸ். டேய் அகிலே, ரொம்ப மாங்காய் சாப்பிடுற, நல்லதுக்கு இல்லடா, சொன்னா கேளு. டேய் அப்பா சொன்னா கேளுடா, வேணாண்டா. அப்புறம் உன் இஷ்டம், போடா. என்னது வாடா போடா? நியூஸ் பாத்தியா? என்ன நியூஸ்? நாளைக்கு நம்ம ஏரியால கரண்ட் கட்டா. என்னால இந்த வேர்வை எல்லாம் இருக்க முடியாது. ஏதாவது நல்ல பிளானா சொல்லு. கரண்ட் கட்டா? ஓகே, என்கிட்ட செம்ம பிளான் இருக்கு. காலையில ஃபேமிலியா கிளம்பி ஒரு கேபை போட்டு எல்லாரும் ஃபோரம் மால் போறோம். செமையா ஃபன் பண்றோம். ஓகே? அங்கேயே எவ்வளவு நேரம் தான் பார்ப்போம். அப்போ ஓகே, அங்க இருந்து கிளம்பி விஆர் மால் போறோம். வேற லெவல்ல வேடிக்கை பார்க்கிறோம். அதுக்குள்ள ஈவினிங் ஆயிரும், வீட்டுக்கு வந்துருவோம், கரண்ட்டும் வந்துரும். எப்படி, ஓகே தானே? ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் கரண்ட் வரலனா என்ன பண்றதா? 24 மணி நேரமும் ஏடிஎம்ல தான் ஏசி இருக்கும், அங்க போய் உட்கார்ந்துங்க. சூப்பர். அகில், ஏன் உண்டியல நீ பார்த்த? டேய் மாங்காய் சாப்பிடாதடா, சாப்பிடாதடா. ஆழியா, இங்க வந்து கொஞ்சம் பாரு. ஏய் என்னப்பா, ஏன் கத்திட்டே? ஏய் சூப்பர்ப்பா. இவ்வளவுதான், சாதாரண விஷயம். என்ன பானலாம்? அதுவா? அப்பா, என்னம்மா? என் உண்டியல பாத்தீங்களாப்பா? என்ன மேடம், ரொம்ப நேரமா உண்டியல தேடிக்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சு? அதுவா? இதானா? போமா போமா. ஆழியா, இங்க வந்து கொஞ்சம் பாரு. அவ்வளவுதான். என்னம்மா, உட்கார முடியல, ஒண்ணும் முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. டேய் கட்டி வந்திருக்கடா, வலிக்குதா? அங்க வலிக்குது, அங்க வலிக்குது. அங்கேயும் தான். என்னடா, என்னத்தடா அப்படி சாப்பிட்டு தொலைச்ச? பின்ன 1
கிலோ மாங்காய் ஒரே ஆள சாப்பிட்டா இப்படி இல்லாம வேற எப்படி இருக்கும்? எதுவா இருந்தாலும் எதிர் பேசாழியா அன்றே கெனித்தார் அப்பா. டேபிள் ஃபேன் எடுத்துட்டு வாடி. இவ எங்க போனா? ஆழியா, அதான் வச்சாச்சுல்ல, வேணுன்றவங்க வந்து குடிப்பாங்க. வா உள்ள போலாம். என்னப்பா தண்ணீர் பந்தல்லாம் வாசல்ல வச்சிருக்க? இதெல்லாம் அரசியல்வாதி தானே வைப்பாங்க. ஜெயஸ்ரீ, அரசியல்வாதிங்க வைக்கிற தண்ணீர் பந்தல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். ஆனா நம்ம ஆழியா வச்சிருக்க தண்ணீர் பந்தல்ல வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கு. நான் கூட காக்கா குருவின்னு சின்னதா தான் யோசிச்சேன். ஆனா சின்னதா இருக்கிற இவ மனசு எவ்வளோ பெருசா யோசிச்சிருக்கு பாரு. கெட்டது பண்ணாம இருக்கிறது மட்டும் குட் ஹேபிட் இல்ல, இந்த மாதிரி நல்லது பண்றதும் குட் ஹேபிட் தான். இட் இஸ் அ குட் ஹேபிட், யூ நோ. இப்போ நம்ம வந்துட்டு அதுல தான் போய் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். பார்க்கலாமா? 1 2 3. ஆழியா, அப்பா, என்னம்மா இங்க பண்ற? நான் பாத்ரூம் கூட இருக்கலாம் வந்தேன். பாத்ரூம் டூரா? தாப்பால் போட்டு போக மாட்டீங்களாப்பா? வயிறு கலக்கிடுச்சேன்னு